சாட்டை துரைமுருகன் பேசுகிற பேச்சும் நம்ம இடும்பாவன் கார்த்தி பேசுகிற பேச்செல்லாம் அன்னைக்கு போட்டு பொலன்னு பொழந்தவர் ராஜீவ்காந்தி. இன்னைக்கு அவர் திமுகவில் போயிட்டு நல்ல சொகுசா அழகாக உட்காந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பாளரே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் ஒரு மாதிரி கரடு முரடா எப்படி இருந்தார் அப்படின்னா, அப்போ மற்றவங்களாம் எப்படி ஒருங்கிணைப்பாக இருப்பாங்க? காளியம்மாள் ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாங்க. கல்யாண சுந்தரம் சூப்பரான பேச்சாளர். இன்னைக்கு அதிமுகவில் ஒரு ஒன் ஆஃப் த நட்சத்திர பேச்சாளர். இப்போ அவர் அங்கே இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜீவ்காந்தி டிஎம்கேல போய் சேர்ந்தார். அவரும் சரியான பேச்சு பேசுவார். இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் பேசுகிற பேச்சும் நம்ம இடும்பாவன் கார்த்தி பேசுகிற பேச்செல்லாம் அன்னைக்கு போட்டு பொலன்னு பொழந்தவர் ராஜீவ்காந்தி. இன்னைக்கு அவர் திமுகவில் போயிட்டு நல்ல சொகுசா அழகாக உட்காந்துட்டு இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்களை கையிலேருந்து விட்டுட்டீங்க. ஸ்பீச்சு நீங்க பேசுனீங்கனாலே ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி இருக்க போகுதுன்னு அர்த்தம். 3 பேர் பேசுறது. இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன், சீமான் அவர்கள் 3 பேர் தான் நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்டிகே சைடுல ஏன்னா இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டீங்க நீங்க. இருந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டீங்க. எல்லாம் போயிட்டாங்க வெளிய கோச்சுக்கிட்டு. இவர் கட்சி நடத்த தெரியல இவருக்கு. இவர் யாரையுமே வளர விட மாட்டேங்கிறாரு. லைட்டா யாராவது ஒருத்தவங்க பேசினா கூட இவருடைய ஆடியோ லீக் ஆயிடும். இவர் ஏதாவது கோவமா பேசியிருப்பாரு. அந்த ஆடியோ லீக் பண்ணி விட்டுருவாங்க யாராவது ஆன்லைன்ல. அந்த இவனை இந்த அவனை கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருப்பாரு. தண்ணிய போட்டு பேசின மாதிரி சொல்றாங்க. அது தெரியாது நமக்கு. பட் அந்த வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ஆடியோஸ் இவரை பற்றி லீக் ஆயிருக்குது. கட்சியிலேயே இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களை இருந்தவங்கள இவங்க என்ன தனியாக போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணுறியாமா நீ உனக்கு மட்டும் ஒரு கூட்டத்தை இது பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த சேட்டைலாம் வச்சுட்டு கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டினதாக அந்த ஆடியோ. ஸோ இந்த மாதிரி கட்சியினரை நீங்கள் உரிமையில பேசுவீங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்தவங்கள திடீர்னு பேசுவீங்க. இல்லை எதிர்கட்சியினரை பேசுவீங்க. ஒரு நாள் சித்தப்பாம்பிங்க ஒரு நாள் அவர் விரும்பிங்க. விஜய் அவர்களை பார்த்து என்னென்னலாம் பேசுனீங்க கடந்த ஒரு 2-3 மாசத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பாளரே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம ஒரு மாதிரி கரடு முரடா எப்படி இருந்தாரு அப்படின்னா, அப்போ மத்தவங்கலாம் எப்படி ஒருங்கிணைப்பா இருப்பாங்க?